டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் அடுத்த பிஜி டிஆர்பி சைக்காலஜி பேட்சுக்கான ஒரு டெமோ கிளாஸஸ்க்கான டேட்டு வந்து சொல்ல இருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு 15 பேட்சஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பேட்சாக வந்து நடத்திட்டு அவங்கள வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது அடுத்த பேட்சுக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு டெமோ கிளாஸ். ஸோ அந்த டெமோ கிளாஸஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அந்த சைக்காலஜி சிலபஸ் எந்த மாதிரி கவர் பண்ணுறோம், ஸோ எந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிறோம், மெட்டீரியல் எப்படி இருக்கும், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், கொஸ்டின் பேங்க்கு, ஜிகே, ஸோ இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கான ஒரு டெமோ கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த டெமோ கிளாஸஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய என்னென்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்ற விவரம் பூரா நீங்கள் கேட்கலாம், உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் சைக்காலஜி என்பது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பொதுவான சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 30 மதிப்பெண்கள் இருக்கக்கூடியது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் வந்து கம்மி. மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 30 எஜுகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் 10 ஜிகே சேர்த்து ஒரு 40 மதிப்பெண்கள். போட்டியினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கும் பொழுது அதை வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகாததுக்கு காரணம் கூட இந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே இருக்கலாம். ஏன்னா சப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து நல்லா வெல் வேர்ஸ்டாக இருப்போம், ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்ணுமே வாங்கியிருப்போம். ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜி நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியாததுக்கு காரணம், ஸோ நம்ம அது ஒரு 2 அப்ஜெக்டிவ் டைப்பாக கேட்குறாங்க. டிஸ்கிரிப்டிவ்னால் நம்ம எதனாலும் வந்து ஓரளவுக்கு எழுத முடியும். சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் நமக்கு ஒரு டெப்த் நாலேஜ் இருக்கும். கிட்டத்தட்ட +2லேருந்து நம்ம பிஜி வரைக்கும் படிச்சிருப்போம். ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு பிஎட்டில் நம்ம படிச்சிருப்போம், அது டிஸ்கிரிப்டிவாக படிச்சிருப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் தேவைப்படும், அல்லது ஒரு பின் பாயிண்ட் நாலேஜ் தேவைப்படும். ஸோ அதை நாம் வந்து பெற வேண்டும் என்றால் திரும்பவும் வந்து அதை ஒரு கிளாஸஸ் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிடலாம். எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் வந்து ஈஸியாக இருக்கும். கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 2000, 2004, 2005, 2010 வரைக்குமே கிட்டத்தட்ட ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ அவ்வளோ ஈஸியாக கேட்குறது இல்லை. நல்ல ஒரு டெப்த்தாக யோசித்து புரித்து கிட்டத்தட்ட ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டுமே நாம் வந்து அதிகப்படியான மதிப்பெண்கள் எஜுகேஷன் சைக்காலஜியில் வாங்க முடியும். எஜுகேஷன் சைக்காலஜியில் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கினா தான் நீங்கள் வந்து பிஜி டிஆர்பியில் உங்களுடைய வெற்றியை உறுதி செய்ய முடியும். இது உள்ளார்ந்த உண்மை. ஸோ அந்த ரீசனுக்காக தான் எஜுகேஷன் சைக்காலஜியை மட்டுமே நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 பேட்ச் முடிச்சிருக்கோம். ஸோ இது அதுக்கடுத்த பேட்ச் ஜூன் மாதத்திற்கான பேட்ச்சு. இப்போமே வந்து அந்த டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கிளாஸஸ் சம்மந்தமாக எப்படி கிளாஸஸ் இருக்கும், எப்படி ஒரு சின்ன ஒரு கான்செப்டை வந்து சொல்கிறோன்ற ஒரு டெமோ கிளாஸஸ் இருக்கும். அதுபோக ஒரு சின்ன டெஸ்ட்டும் கொடுப்போம். ஸோ ஒரு ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ டெமோ கிளாஸஸ், ஒரு ஃப்ரீயாக ஒரு கன்சல்ட்டிங் மாதிரி நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் வந்து கிளாஸஸுக்கு வரணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஒரு தான். ஸோ வரக்கூடிய சண்டே அன்னைக்கு May 19 சண்டே அன்னைக்கு இந்த டெமோ கிளாஸஸ் நடைபெறும். 7 மணிக்கு வந்து உங்களுக்கு இது ஆரம்பிக்கும். ஸோ அதோடு சேர்ந்து நம்ம வீடியோ அன்னைக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகும். அன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ 5 மணிக்கு பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோவில் ஒரு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். 7 மணிக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய டெமோ கிளாஸஸ்க்கு வாங்க. டெமோ கிளாஸஸுக்கான லிங்க்கும் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இனிமேல் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சாட்டர்டே வெளியாகக்கூடிய அந்த வீடியோவில் ஒரு டெஸ்ட் லிங்க்கும் நமக்கு டெமோ கிளாஸஸ்க்கான ஜூம் லிங்க் இருக்கும். ஸோ ஜூம் லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களை வந்து அங்கே அழைச்சிட்டு வந்துடும். ஸோ வரக்கூடிய 19th வரக்கூடிய அந்த டெமோ கிளாஸஸ்க்கு நீங்கள் வந்துடுங்க. ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. சண்டே மறந்துடாதீங்க, 7 மணிக்கு உங்களுக்கு இந்த டெமோ கிளாஸஸ் இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் சாட்டர்டேயே நீங்கள் எழுதிடலாம். சாட்டர்டே பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோவில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு சண்டே அன்னைக்கு 7 மணிக்கு கிளாஸஸ்க்கு வாங்க. உங்களுடைய வெற்றி உறுதி செய்வதற்கு எஜுகேஷன் சைக்காலஜி ரொம்ப முக்கியம் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு டெமோ கிளாஸஸ் வர சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு அப்டேஷனில் சந்திக்கிறேன். சாட்டர்டே கிளாஸஸ் மறந்துடாதீங்க. சாட்டர்டே கிளாஸஸில் தான் உங்களுக்கு லிங்க் இருக்கும். டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜூமுக்கான லிங்க்கு இப்போமே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பட் இட் இஸ் ஓப்பன் ஒன்லி ஆன் சண்டே தான் அது ஓப்பன் ஆகும். சாட்டர்டே வெளியாகக்கூடிய வீடியோவில்
உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் மீண்டும் அந்த ஜூம் லிங்க்கும் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.